ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, தமிழ் நியூ இயர் வரப்போகுது. எத்தனை பேர் தமிழ் நியூ இயரை வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக எடுத்துக்கிட்டு கொண்டாடுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக அம்மா வந்துட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படி சொன்னாங்க. எப்போவுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போவும் வந்துட்டு என் ரூமை நல்லா ஆர்கனைஸ்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். எந்திரிச்ச உடனே வந்துட்டு எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா கர்டன்ஸ், எல்லா ரூமில் இருக்கிற கர்டன்ஸையும் எடுத்து துவைக்க போட்டாச்சு. துவைக்க போட்டுட்டு நான் வந்துட்டு முடி ரொம்ப ஒரு மாதிரி சிக்காக இருந்துச்சு. ஸோ அது வாரினேன். இந்த மாதிரி பெரிய பல் வச்ச சீப்பில் வந்துட்டு நம்ம சீவினோம்னா ஹேருக்கு நல்லா மசாஜாக இருக்கும். மசாஜாக இருக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நிறையா நியூ ஹேர் க்ரோத்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரூமில் வந்துட்டு மெஸ்ஸியாக இருந்தது வந்துட்டு என்னோடய பீரோ தான், வார்ட்ரோப் தான். ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமில் லேப்டாப், புக்ஸு எல்லாமே வந்துட்டு அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல எதுவுமே இல்லை, எல்லாமே அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன். பிகாஸ் கொஞ்சம் பிஸின்னு நானே நினச்சிப்பேன். எடுத்து வைக்க கொஞ்சம் சோம்பேறி, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு என்னோடய பீரோவில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு அழகாக நீட்டாக வந்துட்டு மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெளியே எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு எப்படி பீரோவில் ட்ரெஸ் வச்சுருப்பேன்னா, மாடர்ன் ட்ரெஸ் தனியாக, குர்த்திஸ் தனியாக, அந்த மாதிரி லெஹெங்கா, சாரீ அந்த மாதிரி கொஞ்சம் தனியாக வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி அழகாக தனித்தனியாக மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீரோவை ஃபுல்லாக ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு, அண்ட் இன்னொரு கிளாத், வெட் இல்லாத கிளாத், ட்ரையான கிளாத் வச்சு அதையும் நல்லா துடைக்கணும். தொடச்சி முடிச்சுட்டு அது மேலே ஒரு கிளாத், அந்த ஷெல்ஃப் மேலே ஒரு கிளாத் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட கிளாத்ஸை வந்துட்டு எடுத்து வைப்பேன், நம்மளோட துணிங்களை. ஸோ அதுபடியே நான் வந்துட்டு செஞ்சேன். இது வந்துட்டு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு கிளாத் வச்சு தான் வைக்கணும், அது மாதிரி பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹேங்கரில் வந்துட்டு நான் எப்போவுமே என்ன மாதிரி ட்ரெஸ் வச்சுருப்பேன்னா, லாங் சைஸ் அம்பல்லா சைஸ்டு குர்த்திஸ், அனார்கலிஸ் அந்த மாதிரியானதெல்லாம் வச்சுருப்பேன். அது போக லெஹெங்கா மோஸ்ட்டாக வந்துட்டு நான் ஹேங்கரில் தான் வச்சுருப்பேன். அப்போ தான் அது வந்துட்டு ஒரு மாதிரி கசங்காமல் கலையாமல் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஹேங்கரில் வந்துட்டு லெஹெங்காஸ் அண்ட் அம்பல்லா குர்த்திஸ் வச்சுருப்பேன். நிறையா குர்த்திஸ்லாம் வந்துட்டு நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு போட போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு மீஷோ ஹாலாக தான் இருக்கும், மீஷோ ஃபைண்டிங்ஸாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு மீஷோலேருந்து தான் வாங்குகிறேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நிறையா கிளாத்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டினியூவஸாக நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு என்னோடய புக் ஷெல்ஃப் வந்தாச்சு. புக் ஷெல்ஃப் வந்துட்டு எப்போவுமே மெஸ்ஸியாக தான் இருக்கும். நான் எப்போ எடுத்தாலுமே வந்துட்டு புக் ஷெல்ஃப் மட்டும் ஒரு தனி ரகமாக இருக்கும். பிகாஸ் நிறையா புக்ஸ் வச்சுருப்பேன். இதெல்லாம் கம்மி ஆக்சுவலாக. முன்னாடி நிறையா புக்ஸ் வச்சுருந்தேன், எல்லாத்தையுமே வந்துட்டு செல் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பர்டிகுலராக தேவைப்படுற புக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஷெல்ஃபை வந்துட்டு நல்லா ஈரத்தண்ணி வச்சு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு, நியூஸ் பேப்பர்ஸ் ஒவ்வொரு ஷெல்ஃப்க்கும் 3 ஷெல்ஃப் இருக்கும். 3 ஷெல்ஃபுமே புக்கெலாம் இருக்காது. ஒரு ஷெல்ஃப் மட்டும் புக் வச்சுப்பேன். இன்னொரு ஷெல்ஃபில் வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். ரொம்ப எல்லோயிஷ் கலர் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக மாற்றிடுங்க, சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. அதுவே வந்துட்டு எப்படி சொல்கிறது, சில ஜெர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு பரவ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ஓல்டான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நீட்டாக ஒரு ஒயிட்டிஷ் கலரில் ஒரு நியூஸ் பேப்பர்ஸ், ரீசன்ட் நியூஸ் பேப்பர்ஸாக வந்துட்டு போட்டுக்கோங்க. அது வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதுக்கப்புறமேட்டு என்னோடய புக்ஸ்லாம் வந்துட்டு நான்
அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையான புக்ஸ், தேவையில்லாத புக்ஸ் அப்படின்னு எல்லாமே முக்கால்வாசி தேவையான புக்ஸ் தான். பட் நான் வந்துட்டு எஸ்எஸ்சி படிக்கிறேன். எஸ்எஸ்சி படிக்கிறதுக்குன்னு தனியாக புக்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் நார்மலாக ஹிஸ்ட்ரி, எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அந்த மாதிரியான நார்மல் புக்ஸ் தனியாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் புக்ஸ்லாம் அழகாக அடுக்கிட்டு அடுக்கி வச்சுட்டு ஷெல்ஃபில் வைக்காமல் தனியாக அடுக்கி வச்சுருவேன். அப்புறம் தான் வந்துட்டு ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் தனியாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஷெல்ஃபில் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்கானமி என்னோட தனி புக்ஸ் நான் மட்டும் செப்பரேட்டாக வச்சுருக்க புக்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய எஸ்எஸ்சி புக்ஸ்லாம் வச்சுட்டு, தனியாக என்னோட நோட்ஸ், எஸ்எஸ்சிக்கு நோட்ஸ் இருப்பேன், அந்த எஸ்எஸ்சி நோட்ஸ் புக்ஸ்லாம் வந்துட்டு தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அதோட அந்த நோட்ஸ் புக்கோடு கொஞ்சம் சேர்த்து இப்படி வச்சுட்டேன். அண்ட் என்னோட பென்சில் கேஸ், பென் கேஸ் அந்த பாக்ஸ் வந்துட்டு தனியாக வச்சுட்டு, அண்ட் இதில் வந்துட்டு நான் சார்ஜர், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் திங்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். மவுஸே 2 வச்சுருப்பேன். பட் எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. அண்ட் இது வந்துட்டு நான் மீஷோலேருந்து வாங்கினேன் இந்த பாக்ஸு. என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் தனியாக அழகாக வைக்கணும் அப்படின்றதுக்காக அதை லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். தென் இது வந்துட்டு என்னோடய காலேஜ் ஃபோட்டோ ஃப்ரேம். இது என்னோட எப்படி சொல்கிறேன், எமோஷ்னலி கனெக்டட்னு சொல்லலாம். அண்ட் லேப்டாப், அதுக்கப்புறம் சில திங்ஸ்லாம் வந்துட்டு தனி ஷெல்ஃபில் வச்சுருவேன். தென் பியூரோவில் வந்துட்டு சில என்னோடய ஹேர் பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பியூரோவில் ஒரு கண்ணாடி மிரர் இருக்கும். அந்த மிரரை திறக்கும் போது சில பிளேஸ் இருக்கும் ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு. அங்கே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஷாம்பு அதெல்லாம் வந்துட்டு தனியாக ஒரு ரேக்கில் வச்சுட்டு, அண்ட் கேப்லாம் வச்சுருப்பேன். கேப்பு, ஹேர் பின்ஸ் அந்த மாதிரிலாம் க்யூட்டாக வச்சுருப்பேன். அதெல்லாம் எல்லாமே மீஷோலேருந்து வாங்கினேன். அது எல்லா லிங்க்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு வீடை அழகாக கூட்டிட்டேன். வீடை ஃபுல்லாக கூட்டல, என் ரூமை கூட்டிட்டேன். என் ரூமை அழகாக கூட்டிட்டு, அந்த டஸ்ட்பினில் ஆல்ரெடி ரொம்ப எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த டஸ்ட்டோ தெரில. ஸோ டஸ்ட்டுனால் நான் வந்துட்டு பேப்பர்ஸ் அண்ட் அந்த ஷார்ப்னர் அது மாதிரி தான் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு என் ரூமில் இருக்கிற விண்டோஸ்லாம் அழகாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் வேறு, செம்ம வெட்டாயிட்டேன். போய் குளிச்சாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா தலையோடு குளிச்சுட்டு வந்துட்டேன். தலை குளிச்சுட்டு வந்தோடனே வந்துட்டு தலையை தொட்ட ஆரம்பிச்சிருவேன். பிகாஸ் எனக்கு டக்குன்னு வந்துட்டு நீர் கோத்துக்கும், தலை வலிக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்சேஷனல் ப்ராப்ளம் வந்துடும். கொஞ்சம் சிக்கான பர்சன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலையே. இப்போ நான் வந்துட்டு என்ன அப்ளை பண்ணுறேன்னா வந்துட்டு ரோஸ் வாட்டர் இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். டோனராக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். எந்த கம்பெனினா வந்துட்டு டாபூர் குலாபரி ரோஸ் க்ளோ ஃபேஸ் கிளென்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கேன் கிளென்சராக. அண்ட் நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது தான் வந்துட்டு அந்த எசன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின்குள்ளே இறங்கும். தென் வந்துட்டு ஹிமாலயாஸில் ஃபேஸ் க்ரீம், ஓகேவா, ஹிமாலயாஸில் ஃபேஸ் க்ரீம் வாங்கினேன். அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒரு மாதிரி நல்ல ரிசல்ட் தருது. பட் ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மாற்றலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் see. நல்ல ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிற மாதிரி மசாஜ் கொடுங்க. எந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நல்லா ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிற மாதிரி மசாஜ் கொடுங்க. அப்போ தான் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னா வந்துட்டு என்னை மாதிரி சோம்பேறியாக இருக்காதீங்க. டோன்ட் பி லேசி. எப்போவுமே வந்துட்டு ப்ரொடக்டிவாக உங்களோட டேவை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. பை பாய்.